ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ நடக்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த ரேணுகாந்துக்கிட்ட ஒரு வித்தை காட்டிங்கிறான். அந்த வித்தை பார்க்குற எல்லாருக்கும் சிரிப்பு தான் வர வைக்குது. அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இவன் இருந்துக்கிட்டு எப்படியும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். அந்த விஜய் வந்தால் நம்மளை போட்டு தள்ளாமல் விட மாட்டான். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நமக்கு இத்தனை நாளாக ஓசி சோறு சாப்பிடணும், அது கூட இல்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் பழையபடி யாரையாச்சும் வருஷத்துக்கு ஒரு டைமோ மாதத்துக்கு ஒரு டைமோ ஏமாற்றி பிச்சை எடுத்து அப்படி இப்படின்னு பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள ஐயோ வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணி இதில் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்தக்கிட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கான். மல்லி வேற ஒரு பக்கம் என்ன சுடரே குட்டம் வந்து வெளியே வந்துச்சுன்னு பயமாக இருக்கா. ஃபீல் பண்ணாத விஜய் வந்து உன்னை எந்த விதத்தில் கவனிக்கணுமோ அந்த விதத்தில் கவனித்து உன்னை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாரு. உனக்கு மாமியார் வீட்டில் இருக்கணும்னு ஆசை, போ அங்கே உன்னை நல்லா கவனிப்பாங்க. 4 வேளை நல்லா சோறு, 40 டைம் அடி, அதுக்கப்புறம் நல்லா வேலை வாங்கி உன்னை பெண்டை நிமித்தி அனுப்புவாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி இருந்துக்கிட்டு வேறு பேத்திங்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது விஜய்க்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளான் எல்லாத்தையுமே இப்போவே முறியடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கால் பண்ணுறா. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கூட ரகுக்கு தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த ட்விஸ்ட்டு இன்னும் முடியலைங்க. அவள் பண்ண போகிற ட்விஸ்ட்டு இந்த கதைக்கு எண்டு கொடுக்கல. அந்த கதிரேசனுக்கு ஃபோனை போட்டு என்ன சொல்கிறான்னா, அப்பா என்னாச்சுன்னே தெரியல, இந்த மல்லி என்ன சொன்னான்னு புரியல, விஜய் என்கிட்ட கோவமாக பேசினாரு, உன்னை வெட்டுறேன் குத்துறேன் கொள்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலப்பா, நான் வந்து சாவ போகிறேன்ப்பா, இனிமேல் என்ன நீங்கள் பார்க்க முடியாது, கடைசி ஒரு டைம் வீடியோ கால் பண்ணுங்கப்பா, உங்களை பார்த்துட்டே நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னதும், ஐயோ தங்கமே என்ன ஆச்சு, ஏமா இப்படிலாம் பேசுகிற, இப்படிலாம் பேசக்கூடாதும்மா, நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, இத்தனை வருஷமாக எல்லாரும் நான் செத்துட்டேன்னு சொன்னாலும் நீ என் மனசுக்குள்ளே உயிரோடு இருக்கன்னு சொல்லிட்டு உனக்கு கோவில் கட்டி கும்பிட்டுனேம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, நீங்கள் வேணால் என்ன தெய்வமாக நினச்சிருக்கலாம்ப்பா, ஆனால் யாருக்குமே நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலையப்பா, நான் சாவணும்னு நினைப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் 2 சுட்டு விட்டதும், இப்போவே வரேன் அவன் என் பொண்ணை போய் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அவர் பறந்து வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கிறத வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இவன் ஏதோ காமெடி பண்ணிருக்கா. என்னவா இருக்கும், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று பார்த்துருக்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, ஒரு பிளேடு எடுத்து கையில் வச்சுருக்கா. என்னடா இது, ஷேவிங் இது பண்ண போகிறாளோ இல்லை ஏதாச்சும் பண்ண போகிறாளோ, சரி எதுவாக இருந்தாலும் ஆப்பிள் இது கட் பண்ணால் கூட கத்தி எடுத்துக்கலாம், இவன் எதுக்காக அந்த பிளேடை வச்சு விளையாட்டு காட்டிங்கிறான், சரி என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நின்று பார்த்துக்கிறாங்க. முதல்ல கையை புசுக்குன்னு ஒரு அறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதுக்குள்ளே கதிரேசன் வந்து கதவை வந்து தட்டிடுறாரு. ஐயோ என்னாச்சு தங்க பிள்ளை, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ராஜேஸ்வரியும் அங்கே நின்றுட்டுருக்கா. பக்கத்துலேயே கதிரேசன் நின்றுருக்காரு. அப்பா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல, ஏன்னா என்னை எத்தனை பேர் வந்து கொலை பண்ணணும், என்னை சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நானே செத்து போயிடுறேன். ஒரு புருஷன் கையெல்லாம் சாவது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா, அந்த கொடுமையை வந்து நான் விஜய்க்கு கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துலேயே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு நம்ம விஜய். உடனே ஆக்ஷனா போட்டா பாருங்க, அதுக்குள்ள கதவை உடைச்சிக்கிட்டு வராரு விஜய். எதுக்காகன்னா, நீ தானா சாவக்கூடாது, என் கையால் தான் நீ சாகணும், எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணுக்கு சூடு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீ ஃப்ராடு வேலை பித்தலாட்ட வேலை பண்ணிட்டு இப்போ சாவரன்னு நடிப்பு நினச்சிருக்கிறியா, இருன்னு சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு வந்து பொழின்னு வந்து 2 கணமும் வீங்கிற அளவுக்கு ஒரு 20 அடி விடுறாரு. உடனே நம்ம இவரு கதிரேசன் இருந்துக்கிட்டு, ஏய் மாப்பிள்ள என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, என் பொண்ணு சாவரன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன விளையாடிட்டு இருக்க அவளை அடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல, உன் பொண்ணே இல்லையா, இவன் யார் என்னன்றது எல்லாத்தையும் பேசணும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு. அப்போ தான் எல்லா உரிமையும் தெரிய வருது, நான் சுடரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொன்னா இல்லையா, அதை வீடியோவாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சதுனால அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் மாப்பிள்ள பார்த்தீங்களா, என் பொண்ணு உண்மையான ரேணுகா தான், அதனால தான் அவளுக்கு மயக்கம் வந்துச்சு, அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கு மாப்பிள்ள, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுருக்கீங்கன்னு. அவள் நடிக்கிறாயா, இப்போ பாரியா இந்த துப்பாக்கி அவளை சுடுறேன், எப்படி அவள் உளுந்து வச்சு ஓடுறா பார்க்குறியா அப்படின்னு துப்பாக்கி எடுத்து டொயின்னு ஒரு சவுண்டு, ஆனால் அது பொம்மை துப்பாக்கி, ஆனால் சவுண்டு மட்டும் உண்மைங்க, அது வேற ஏதோ இதில் மல்லி வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் அவள் குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓட பார்க்குறா. பார்த்தியாயா, இவள் உண்மையிலே மயக்கம் போட்டுருந்தா எப்படி எழுந்திருப்பா, இவளை இழுவைக்கிறதுக்காக தான் நீ இப்படி ஒரு பிளானை பண்ண, இவள் சரியான ஃப்ராடு 420 டுபாக்கூர் டூப்ளிகேட்டு, இவளை நம்பிட்டு இருந்த அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க உன் சொத்து மொத்தத்தையும் கரைச்சிருவா, இவள் யார் என்னன்றது தெரிஞ்சா நீயும் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன மல்லி சீரியலில் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.